சீரீஸோடைய இன்னைக்கு பார்க்க போகிற அடுத்து இரண்டாவது கல்லூரின்னு சொல்லலாம். இது வந்து பார்த்திங்கன்னா லக்ஷ்மி நாராயணா இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் பாண்டிச்சேரி. இது வந்து பார்த்திங்கன்னா வில்லியனூர் பக்கத்தில் இருக்கிற ஒரு கல்லூரி, பாண்டிச்சேரியில் இருக்கிற ஒரு டீம்டு டு பி யூனிவர்சிட்டி. ஸோ நம்ம பண்ணுறதுலாம் டீம்டு டு பி யூனிவர்சிட்டின்னு சொல்லிட்டோம். இந்த கல்லூரி பொறுத்த வரைக்கும் ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு 2006. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 18 வருடங்களாக இருக்கிற ஒரு மிகப்பெரிய கல்வி நிறுவனம். இந்த பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இங்கே இருக்கிறவங்க தான் முதலாளியாக இருக்கிறாங்க. இங்கே இருக்கிற மேனேஜ்மெண்ட் தான், சரிங்களா. இங்கே இருக்கிற ஒரு பாலாஜி மெடிக்கல் காலேஜாக இருக்கட்டும், பாரத் மெடிக்கல் காலேஜாக இருக்கட்டும், பாலாஜி டென்டல் காலேஜாக இருக்கட்டும், இப்போ வரப்போகிற ஜேஆர் மெடிக்கல் காலேஜாக இருக்கட்டும், மிகப்பெரிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான மிகப்பெரிய கல்வி ஆளுமை திறமன் கொண்ட ஒரு மேனேஜ்மெண்ட், சரிங்களா. இவங்களுக்கு மெடிக்கல் கல்லூரி வந்து புதிதல்ல, சரிங்களா. நாளைக்கே நினைச்சாலும் ஒரு புது கல்லூரி ஓப்பன் பண்ணுற அளவுக்கு மிகப்பெரிய திறமை உள்ள கல்வி நிறுவனம். ஸோ இதுக்காக அந்த நிறுவனத்தை பற்றி ஒரு பாயிண்ட் சொல்கிறோன்னா, வசதிகளுக்கு குறை இருக்காது, ஃபெசிலிட்டிக்கு குறைகள் இருக்காது, பேஷண்ட் ஃப்ளோக்கு குறைகள் இருக்காது, ஹாஸ்பிட்டலுடைய பேஷண்ட் ஃப்ளோ, கிளாஸஸோடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், பில்டிங்கோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இதெல்லாம் எந்த குறைகளுமே இருக்காது. அனுபவம், பிஜி கோர்ஸ், ஹாஸ்பிட்டல், இந்த 3 விஷயத்தையும் இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் காலேஜுக்கோ எக்ஸ்பீரியன்ஸ் மேனேஜ்மெண்ட்டுக்கோ குறைகளே இருக்காது அப்படின்றது தான் இந்த பாயிண்டில் நான் டிக்டேட் பண்ணுறேன். ஸோ லக்ஷ்மி நாராயணா இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் பாண்டிச்சேரி பொறுத்த வரைக்கும் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டான காலேஜ், பிஜி கோர்ஸ்லாம் இருக்கிற காலேஜ், 18 வருஷம் பழமையான காலேஜ். ஓகே, ஸோ இதை பொறுத்த வரைக்கும் காலேஜோடைய மேனேஜ்மெண்ட் பற்றி சொல்லியிருந்தேன். ஒரு 3 மெடிக்கல் காலேஜ், ஒரு டென்டல் காலேஜ், இது ஒரு டீம்டு யூனிவர்சிட்டி. இது அண்டர் த பாரத் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அப்படின்ற ஒரு ட்ரஸ்ட் மூலயமா வரும். ஸோ இதில் படிக்கிற எல்லா காலேஜுக்கும் அப்படி தான் வரும். ஸோ அந்த ட்ரஸ்ட்டு கீழே இருக்கிறாங்க. ஸோ லக்ஷ்மி நாராயணா இன்ஸ்டியூட் மெடிக்கல் சயின்ஸ் பொறுத்தவரைக்கும் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பெர் இயர் வந்து 23 lakhs. ஸோ பெர் இயர் வந்து 23 லட்சம் அவங்களுடைய அஃபீஷியல் வெப்சைட்டில் கொடுத்துருக்குறாங்க. சில நேரங்களில் காலேஜில் வந்து ஸ்காலர்ஷிப் மாதிரி கொடுப்பாங்க. ஒரு மெரிட்டோரியல் ஸ்காலர்ஷிப், லைக் மார்க் கொஞ்சம் அதிகமாக இருக்குது, மார்க் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, ஸோ இருந்தாலும் பரவாயில்ல, ஸோ மாதிரி ஸ்காலர்ஷிப்லாம் நிறைய ப்ரொவைட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ப்ரொவைட் பண்ணும்போது நமக்கு வந்து உங்களுடைய டியூஷன் ஃபீஸ் பெர் இயர் 23 lakhs பதிலாக 20, 19 இந்த மாதிரி ரேஞ்சுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கண்டிப்பாக இந்த கல்லூரின்றது உங்களுடைய ப்ரிஃபர்டு லொக்கேஷனாக இருக்குது, ப்ரிஃபர்டு பாயிண்டாக இருக்குது. என்னோடய ரிலேட்டிவ் யாரை படிச்சுட்டு இருக்கிறாங்க, எனக்கு ஒரு கஸ்டமைஸ்டு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வேணும், அந்த மாதிரி நீடட் இருக்கப்போ கண்டிப்பாக நீங்கள் தொடர்பு கொள்ளுங்க. அதற்கான அட்மிஷன்ஸை நம்ம வாங்கி கொடுக்கலாம், தாராளமாக கேளுங்க, சரிங்களா. ஸோ அவங்களோட அஃபீஷியல் ஃபீஸ் 23 lakhs தான். ஸ்காலர்ஷிப்போட அட்மிஷன் வேணும்னா தாராளமாக தொடர்பு கொள்ளுங்கள். அது மட்டும் இல்லாமல் காலேஜோட அதர் ஃபீஸஸ்லாம் நார்மலாக எல்லா காலேஜிலும் இருக்கிறது தான். ஹாஸ்டல் ஒரு 1 lakh அது மாதிரி ரேஞ்சில் இருக்கிறது தான். மெஸ் ஃபீஸ் எல்லாம் தனியாக வருது, மற்ற ஃபீஸ்லாம் காமன், ஒன்றும் பெருசாக வேறு எந்த ஃபீஸஸும் இருக்காது. ஸோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் சொல்லிட்டேன். ஸோ பிஜி சீட் 250 இடங்கள் இருக்குது, சரிங்களா. என்ஆர்ஐ சீட்டு ஒரு 32 வழக்கம் போல், 212 சீட்டுகள் வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டா. ஃபஸ்ட் ரவுண்டு செகண்ட் ரவுண்டில் வந்து லாஸ்ட் இயர் கொஞ்சம் ஸ்லோ டவுனாக அட்மிஷன் ஆனது. பட் மாப்பப் ரவுண்டில் ஒரே ரவுண்டில் 180 இடங்கள், 160 இடங்களும் ஒரே டைமில் அட்மிஷன் ஆனது. ஸோ கல்லூரி நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் அட்மிஷனுக்கு குறைகள் கிடையாது. பட் நமக்கு ஏதாவது ஸ்காலர்ஷிப் கொடுத்தா சேர்ந்துக்கலாம் அப்படின்ற இருக்கிற பெற்றோர்கள் கண்டிப்பாக நீங்கள் வந்து தொடர்பு கொண்டு அந்த ஸ்காலர்ஷிப்பை வாங்குறதுக்கான வழிமுறைகளை ட்ரை பண்ணி பாருங்கள். நாம் சப்போர்ட் பண்ண ரெடியாக இருக்கிறோம், சரிங்களா. ஸோ கண்டிப்பாக நான் ஒரு பாண்டிச்சேரியில் இருக்கிற மாணவராக இருக்கட்டும், தமிழ்நாட்டில் இருக்கிற மாணவராக இருக்கட்டும், படிப்பதற்கான அனைத்து வசதிகளையும் இருக்க ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் கல்லூரியாக நம்ம இதை பார்க்குறோம். நம்ம அடுத்த கல்லூரியில் பார்ப்போம்.